இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தியும் ஆனியன் குருமாவும் தான் செஞ்சேன். மாவுலாம் பிசைஞ்சு மேலே ஆயில் தடவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். நான் இப்போலாம் சமையலுக்கு கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எங்கள் அம்மா வீட்டிலே நேச்சுரலாக பண்ண ஆயில் தான். இந்த ஆயில் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவ்வளோவா எனக்கு கோகோனட் ஆயிலில் சமைக்கிறது பிடிக்காது. சாப்பிடும் போதெல்லாம் அந்த ஆயிலோட ஸ்மெல் வரும்னா அவ்வளோவா நான் எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் இதுதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு நானும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. ஸ்மெல்லாம் அவ்வளோ எதுவும் தெரியல. பழகிடுச்சு சாப்பிட்டு. இந்த குருமா ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குருமாவில் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் ஆனியன் மட்டும்தான். என் ஹஸ்பண்டுக்கு ஆனியனே சுத்தமாக பிடிக்காது. எந்த சமையலில் போட்டாலுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த குருமா வச்சு கொடுத்தா மட்டும் ஆனியன்லாம் தேடி சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டே இதோட ஆனியன் தான்.